உங்களுக்கும் அடிபட்டு இருக்கா? இது முந்தானத்து மாடு பஞ்சது ஞாயிற்றுக்கிழமை வார வேடிக்கைன்னு சொல்லி வைப்பாங்க. மூக்குல டம்முண்ட ஒரு மாடு அடிச்சு பிடிச்சி ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு மறுபடியும் வந்து விளாண்டேன். தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கெல்லாம் அந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா முன்னாலாம் 80s 90sலாம் வந்து சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கம்பு சுத்துவார், அதை அவர் முறப்பொண்ணு பார்க்கும். அது பார்த்த உடனே பயங்கர ஸ்பீட்ல சுத்துவார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு சிச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பில்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எல்லாம் முறப்பொண்ணு முறப்பொண்ணுங்குமே டப்புன்னு ஒரு வெக்கம்லாம் வருது. ஒன்னு ரெண்டு பேருக்கு மட்டும் அதிர்ச்சி இருந்துச்சு, மற்றவங்க எல்லாம் வெக்கம். ஒரு சாங்க போடுங்கடா, ஏன்னா இவ்வளவு வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. உங்களுக்கு இங்க பார்க்கல இவர்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவர்கிட்ட இருந்து நான் பார்க்கணும். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஓகே பிரதர், நீங்க என்ன தேடுறாங்க? ஏமா பண்றது முன்னாலே பிரதர்னா ஒரு சீனை ஒருத்தன் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி மியூசிக்லாம் முத்து போட்டு மதன் கூல் டவுன். தப்பு 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 தப்பு. ஆரஞ்சு கலர் நல்ல படிக்கிற அமைதியான புள்ள மாதிரி இருக்கு பாக்கையிலே. இப்படி இருக்க பையன் என்ன திறமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயம் எல்லாம் நடந்துருமோன்னு ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும். நீங்க என்ன பண்றீங்க தம்பி? சிலம்பம், வளரி, ஊதுகுழி. இதுல என்ன பண்ண போறீங்க? எது சொல்றாங்களோ அதை பண்ணிரு. அவங்க சாய்ஸ் சார். பின்றல்ல நிறைய இப்படி நேரா நேரா சுண்டி நேரா வச்சு பிடிக்காத ஆளை பார்த்து புட்டேர்னு வீசு. உங்க ஐடியா புரியுது, இந்தாங்க. உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து. இது எப்படி கத்துக்கிட்டீங்க இத? அப்பா அப்பா பேர் என்ன? எஸ் காமராஜ். இதுதான் ஊதுகோலியா? ஊதி கொள்ளுவது. என்னப்பா சொல்ற? யார் போட்டிக்கு தயார்? வீரமான ஆண்மகன் வேண்டும் என்று கேட்க தெரிகிறது அல்லவா? இந்த போட்டிகளில் பங்கெடுக்க உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? கலக்கிட்டல. பலூன் கொண்டாங்க. ரெடி? ஆகா, என்னங்க இது? சொல்லி அடிக்கிறாரு. ஏன்னா முருகன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி. எப்படி இவ்வளவு ஃபோர்ஸ் ஊதுறீங்க? என்ன பயிற்சி தான் சார். நான் மாஸ்டரா இருக்கேன் சார். எங்க 400 பேர் கத்துக்கிறாங்க சிலம்பம். நான் இந்த அழிஞ்சு போற கலைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சு இது பண்ணிக்கிறேன். இது சின்ன வயசுலயே நான் கத்துக்கிறேன். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். थैंक यू. ஒரு நிமிஷம் நான் ஊதி பார்க்கறேன். அங்கிட்டு இருக்கவனுக்குலாம் நான் கேரண்டி இல்ல. உயிர் மேல ஆசை இருக்கவனும் ஒதுங்கி. டேய், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். பூன் ஊத வேண்டியதா? ஏர் வெளிய லீக் ஆகாத. கிரேட் குரு. டுடேஸ் மை டே. இன்று முதல் நீயானா கோபிநாத் ஊதுகொல்லி கோபிநாத் என்று அழைக்கப்படும். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அங்க கனரா விட்டுறாங்க. நீ பாட்டுக்கு முதல்ல மூச்சை இழுக்கிறேன், ஊரு இழுத்துறாத. தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற? மூக்க பிச்சு பண்ணி உன்னைய. எதுக்கு நம்ம பின்னால நிப்போம்? சூப்பர்மா சூப்பர்மா. நீ ஊதுகொல்லி என்றே அழைக்கப்படுவாய். ஃபர்ஸ்ட் ரோல சென்டர்ல இருக்காரு. ஷூ எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல சென்டர்ல அவர் போட்டுக்க ஷூ வேணுமா? அறிவிலி, உங்களுக்கு அறிவிலிங்களா? டேய், உனக்கு அறிவிலியா? இல்ல, அவரை பார்த்தா ஐடில வர்க் பண்ற மாதிரி ஃபார்மஸ்ல இருக்காரு. மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? சார், இந்த முறை பையனை தான் சார் நானும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த பையன் கொஞ்சம் டிமாண்ட்ல தான் இருப்பானே. கண்ணா லட்டு திங்க ஆசையா. யாரெல்லாம் இந்த முறை பையனை சூஸ் பண்ணி வச்சிருந்த? 1 2 3 யாருடா சொல்ல நீ? சார், இதுக்கு சூஸ் பண்ணல, பட் ஒரு வெக்கப்பட்டதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நான் இவர் ஒரு ரக்கட் பாய்னு சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். தம்பி, நீங்க சிங்கிளா டேக்கனா மைக் வாங்கிக்கோங்கம்மா. ஆனாலும் நீ மௌனே நான் கொடுத்தனா எவ்வளவு தெளிவா கொண்டு போய். 2 பேருமே நல்லவங்க கிடையாது. இதுல நான் தான் மாட்டிட்டேன். இப்ப என்னோட கதி தான் சீரழிஞ்சு போய் இருக்கு. உன்னை நம்பி இத்தனை கரலக்கட்டை இங்க நிறுத்தி வச்சிருக்கிறேன். மைக் இருக்கு, பின்னால வாங்கிக்கன்னு சொன்னா கிடுகிடுன்னு கொண்டே கொடுக்குறேன். எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டு நீ அவளை கொத்திட்டு போவ, நான் பொத்திட்டு போணுமா? ஒரே பையன் சொல்லிட்டீங்க, அவர் அந்த வேலையை தானே பாக்குறாரு. ஏற்கனவே உங்க அக்கா அவரை கட்டிருச்சுமா. பெரிய ரோதனையா போச்சு. சோ இதெல்லாம் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ட்ரைனிங் தான் தூக்க முடியாது. அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாப்ல, யாரால இது தூக்க முடியாது, நீ சொன்னதுக்காக செய்றேங்கறா. போடா ஏட்டுமா. அதானடா? அதானாமா? முடிஞ்சா பண்ணா போதும், இல்லனா வே. அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான். யாராவது கத்துக்க விரும்புறீங்களா? 1 then 2. கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தள்ளி. அட பாவி, இவன் நம்மள விட மோசம் போல இருக்கு. செகண்ட் ரோல குங்கும போட்டு அந்த முறமாமெல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படியே இருக்காரு. அதே மாதிரி அந்த மீச கீழே மட்டும் லைட்டா இருக்கோ இல்லையோ லைட்டா அந்த முறுக்கி விடுவாங்கல்ல. அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது சரி, அதை பேச வேணாம். சோ இவர் என்ன செய்வார்? மாடுபிடி வீரர்.
ஐயோ எத்தனை வருஷமா மாடுபிடி வீரர்? 2013 வந்து மாடு பிடிக்கும். ஓ, எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க? இது வரைக்கும் 100 மாடு பிடிச்சிருப்போம். அடே அப்பா. சூப்பர் கேரக்டர் இருக்கானே இவன். வேற யார் மாடுபிடி வீரர்கள் இருக்கீங்க? எல்லாரும் வாங்க. நீங்க எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க தம்பி? நான் ஒரு 500க்கு மேல மாடு பிடிச்சிருக்கேன். என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? 500 100 மாடு பிடிச்சிருக்கீங்களே, என்னைக்காச்சும் குத்து வாங்கியிருக்கீங்களா? அது நிறைய இடத்துல உடம்பே காயமா தான் இருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு போனேன்டா 4 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கணும் கண்டிப்பா. நீ இப்படி கம்பீரமான கட்டோட்டு மாதிரி இருக்கியே, எப்படியா? புருவத்துக்கிட்ட ஒரு நிமிஷம். ஓ, நெத்தி இதுவும் அதான். ஆமா, தொடையில ஒரு 20-30 புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? உங்களுக்கும் அடிபட்டு இருக்கா? இது முந்தா நேத்து மாட்டு பஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை வார வேடிக்கைன்னு சொல்லி வைப்பாங்க. இவ்வளவா லட்சியம்? ரொம்ப அடிக்கல, சும்மா லைட்டா கொம்பு உரசனது தான். அது ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். பிராக்டிஸ் அடுத்த மாசத்துல ஆரம்பிச்சிடும். அப்படியே வேற யார் ரகமில்ல, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். எவ்வளவு மாடு பிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? நான் ஒரு 60-70 மாடு பிடிக்க 2020 ஆரம்பிச்சேன். அப்படியே எந்த அடிப்பட்டப்போ ஒண்ணுமே புரியல. மூக்குல டம்முண்டு ஒரு மாடு அடிச்சு பிடிச்சு இங்க இருக்கேன்னு கூட தெரியல. அது ஆமா, நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு மறுபடியும் விளாண்டேன். எது மறுபடியும் வந்து விளையாண்டீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஊசி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சீங்க? அதுக்கப்புறம் பிடிச்சுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க. சபாஷ். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்பதானே 19 ஸ்டார்ட். 19 வயசுல இத்தனை காயம் வாங்கிட்டு இப்ப இதா இருக்கியா? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அண்ணா வந்து ஜல்லிக்கட்டு இல்லனா நான் அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் யூஸ் பண்ணுவேன். தில்லுனே. சரி அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாரு. அப்படி வந்து ஜல்லிக்கட்டு கல்யாணமே எல்லாம் பரவாயில்லையா? அந்த உசுறு போகிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு மட்டும்தான். எல்லாம் எனக்கு தெரியும். நோ மோர் அட்வைஸ். இப்போலாம் வந்து எவனே மாடு பிடிச்சவனு பொண்ணு தர மாட்டேங்குது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த புள்ளை என்ன பண்ண போறானோ? அப்படி இருந்தா எப்படி இவ்வளவு பேர் இதுக்குள்ள வர்றாங்க? என்ன காரணம்? போதானே. உள்ள உண்டா வெளியவே போக முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்தா சார் சொல்றேன். இட்ஸ் பியூர்லி இம்பாசிபிள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போத மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அவங்களுக்கு கெட்ட பழக்கம் எதுவுமே இருக்காது. பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். கிளாட். அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா? அப்படி கிடையாது. இல்ல. ஒருத்தருக்கு ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துட்டு இருக்க. அசிங்கமா உனக்கு. நாளைக்கு ஒரு சூப்பர் மாப் பைலட் உனக்கு அமையறாப்ல. நானா லைட்டான்னு கேட்க போறீங்களா என்ன? அப்படி கேட்க முடியாது. ஓ, இது என்ன அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு? எனக்கு வந்துட்டு செகண்ட் ரோல செகண்ட். என்ன புரியல எனக்கு வந்துட்டு. இல்ல நான் ஒரு பையனை சூஸ் பண்றேன். ஆன்ட்டி நான் வந்து உனக்கு லவ் பண்ணுமா? உனக்கு ஏத்த ஜோடி இல்லையா? வயசு பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா? பாக்கும்போது ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு, நிறைய லவ் பண்ற மாதிரி இருக்காரு, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காரு. நீங்க கொடுத்து வச்சவருங்க. ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க, அது ஒரு மாதிரி ஜப்பியா இருக்காங்களா? ஃப்ளர்ட் பண்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அவ புருஷன் டீப் லைட்டா இருப்பானோ? நீங்க என்ன செய்வீர்கள்? ஓகே, நீங்க எந்த ஊர் பையன்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? நீ எந்த ஊரு? இதெல்லாம் நேரம். இதோட வெயிட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. தூக்கி பார்த்து சொல்லுங்க சார். முதலாளி என்ன இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நார்மலா இளவட்ட கல் அப்படினாலே இது ஒரு ஆண் தூக்கி போறதா நம்ம பார்த்தோம். யாராவது ஒரு பெண் தூக்கி போறீங்களா? வாயை எந்திரிச்சு போலாம். என்ன போடுறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் ரெகுலரா பண்ணுவீங்களா? அது ஆமா சார். சாதாரணமா சொல்றீங்க. 55 கிலோங்கறாங்க. ஆமா சார். பழகிடுச்சு. அட்டாச அடேப்பா.